ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் பாவச் செயலை மட்டும் செய்யக்கூடாதுங்க. பாவச் செயல் மட்டும் செய்யக்கூடாது. மனைவியாக இருந்தால் கூட அவங்க விருப்பப்பட்டால் தான் நம்ம எல்லாமே செய்யணும். விருப்பப்பட்டு செய்யும் போதுங்க அதனோட சந்தோஷம் 2 மடங்காயிருங்க. சந்தோஷம், இன்பம் விருப்பப்பட்டு செய்யும்போது. விருப்பம் இல்லாமல் அதையெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது நல்லா இருக்காது. எதுக்காக சொல்ல வரேன்னா, பாவங்கள் செய்யவே கூடாதுங்க. நம்ம தாத்தா பாவங்கள் செஞ்சிருப்பார். அவர் தாத்தா பாவங்கள் செஞ்சு சொத்து சேர்த்தி வச்சு நொந்து நூலாகி செத்து போயிடுறாரு இல்லைங்களா? அப்பா பாவம் செய்கிறார். அப்பா பாவம் செய்யும்போது அந்த பாவம் அவர் செத்து போயிடுறாரு. நோயில் வாட்பட்டு அதை பட்டு இதை பட்டு செத்து போகிறார். அந்த பாவங்கள் நம்ம தலைக்கட்டு 2 தலைக்கட்டு வருங்க. என்னால் தீர்க்க முடியாதே. எங்கள் அப்பா தாத்தா செஞ்ச பாவத்தை நானும் தலையே தூக்க முடியல. நானும் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், தலையே தூக்க முடியல. பையன் ஆளாயிட்டான், கல்யாண வயசாகி போச்சு. பையன் நமக்கு சரியான ஒரு இது இல்லை, வாழ்க்கை அப்படியே போகுது. நோய் வாய்ப்பட்டு இறந்துடுறாரு இவரும். அந்த பையன் தலை தூக்கு, அவனும் அது மாதிரி தான். எல்லாம் அப்பா பண்ணாரு, பிடிச்சாரு, செஞ்சாருங்க, எத்த பண்ணாருங்க, எது பண்ணாருங்க, தலையே தூக்க முடியாதுங்க. பாவம் செய்கிறதுல அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. நீங்கள் உழைங்க, ஓடி ஓடி உழைங்க, பாடுபடுங்க, எல்லாம் பண்ணுங்க, பிடிங்க, செய்யுங்க. சும்மா பாவங்கள் மட்டும் செய்யாமல் உழைச்சி பாருங்க. இறைவனுக்கு மேலே பாரத்தை போட்டு உழைச்சி பாருங்க, முன்னேறிடுவீங்க. இறைவனு மேலே பாரம் போடுங்க, கை வலிக்கும், கால் வலிக்கும், உழைங்க, ஓடி ஓடி உழைங்க, சம்பாதிங்க. இரவு பகல் தெரியாமல் இப்போ சம்பாதிங்க. நேர்மையான வழியில் சம்பாதிங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. கொஞ்ச நாள் தான் நீங்கள் கஷ்டப்படணும். கடவுளை அனுகாரம் கிடைச்சிடும் உங்களுக்கு. 10-20 வேலை கொடுப்பீங்க, நீங்கள் முதலாளி ஆயிடுவீங்க. அந்த மாதிரி கஷ்டப்படணுங்க. பாடுபட்டதுக்கு வீண் போகவே போகாது.